மன்னர்த்தினாங்க. அல்லே உடைக்கல இந்த அமைச்சர் வந்து விலகி விட்டாங்க. அந்த டூ வீலர் கொஞ்சம் பக்கம் பண்ணுங்க. எங்க தளபதி தான் கம்பல்சரி. எங்க தளபதி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் ஏற்கனவே திட்டமிட்டப்பட்ட இடமெல்லாம் கிடையாது. சில பாயிண்ட்டுகளில் வரவேற்பு கொடுக்கப்படும் அப்படின்னு காத்திருப்பாங்க. ஆனால் அவர் நேஷனல் ஹைவேஸில் போகிறாருன்னு தெரிஞ்சு அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் தாவேகா நிர்வாகிகளும் விஜய் ரசிகர்களும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடியதை பார்க்குறோம். நடிகர் சௌந்தரராஜனை பார்க்குறோம். தாவேகாவுடைய ஆதரவாளர், தொடர்ந்து விஜய் அவர்களோடு பயணப்பட்டு வரக்கூடியவர். வழி நெடுக மக்களாக தான் இருக்காங்க. கரூர் கோட்டையில் நாங்கள் ஓட்டை போட்டோங்க, அது உண்மைங்க. எனக்கு இப்போ என்ன சொல்றதே தெரியல. தயவு செஞ்சு we are happy. 2026 எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் எங்க அண்ணா விஜய் கண்டிப்பா ஆட்சி அமைக்கிறாரு. மக்களோட பேர் ஆதரவோட கரூரை நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஓட்ட விழுந்திருக்குன்னு. நடிகர் சௌந்தரராஜன் தாவேக ஆதரவாளர் விஜயுடைய வாகனத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். கரூர் கோட்டையில் நாங்கள் ஓட்ட போட்டுட்டோம் அப்படின்றாரு. கரூர் வந்து திமுகவுடைய கோட்டை அப்படின்னு தொடர்ந்து பல தேர்தல்களில் அங்கே சொல்லப்பட்டு வரக்கூடிய சூழலில் இந்த கூட்டம் அப்படின்றது, இந்த எழுச்சி அப்படின்றது தாவேகாவுக்கு வாக்குகளாக மாறுமா அப்படின்ற கேள்வியும் ஏற்படுத்தியிருக்கு. விஜய் செல்ல வேண்டிய அந்த ஸ்பாட், அதாவது பேச வேண்டிய இடத்திற்கு இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு தான் மேப் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் அதுக்கு முன்னாடியே பல பாயிண்ட்டுகள் அவர் கடந்து போகணும். குறிப்பாக சிட்டிக்குள்ளே அவர் என்டர் ஆகிட்டார்னா அந்த சிட்டியில் மட்டுமே அவருடைய வாகனம் ஊர்ந்து செல்ல வேண்டிய சூழல் இருக்குது. அதனால் அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட 7 மணிக்கு வருவார்னு இப்போ கணிக்கப்படுது. 7 மணியா இன்னும் கூட ஆக போதா அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கு. கரூரில் தாவேக தலைவர் பேசக்கூடிய இடத்துல காலையிலிருந்தே தொண்டர்கள்லாம் கூடியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து 10 மணி நேரமாக வந்து இங்கே காத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒரு சிலர்லாம் காலைல 6 மணிக்கு வந்துட்டு அப்படின்னு கரூர் பாயிண்டில் சொன்னதையும் நம்ம கேட்க முடிந்தது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க 12 மணி நேரமாக வந்து காத்திருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. விஜயை பார்ப்பதற்காக வரக்கூடியவர்கள் மேலே எங்கேயும் ஏற வேணாம், மரங்களில், போஸ்ட் மரங்களில், பேனர்களில் ஏறக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட சூழலில் குறிப்பாக கட்சியிலேருந்து கூட இதுக்கான அறிக்கை கொடுக்கப்பட்டது. ஆனால் உற்சாக மிகுதியில், ஆர்வ மிகுதியில் அவங்க வந்து கட்டடங்களின் மேலே ஏறி அமர்ந்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் வாகனத்தை அவருடைய போகக்கூடிய அந்த சாலையில் காவல்துறையினர் கயிறு கட்டி யாரும் தடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தடுப்புகள் அமைச்சிருக்காங்க. இப்படி தடுப்புகள் அமைக்கப்பட்ட சூழல்லேருந்து இதெல்லாம் தாண்டி வந்து தான் அவருடைய வாகனத்தை நிறுத்தி அவர் வெளியில் வந்து கையசைச்சு எல்லாரையும் உற்சாகப்படுத்த வேண்டிய சூழல் பரமத்தி வேலூரில் ஏற்பட்டது. இப்போ அதே மாதிரியான சில காட்சிகளை கரூரில் நம்ம பார்த்துட்ருக்கோம். கரூருக்குள்ளே இன்னும் அவர் என்ட்ரி கொடுக்கல. நாமக்கல்லேருந்து கரூருக்கு விஜயுடைய வாகனம் போயிட்டுருக்கு. அதற்கு மத்தியிலேயே
வந்திருக்க? நீ யார் பக்கம் இருந்த? விஜய் டிவிக்கு சொல்லு டிவிக்கு ப்ரோ